ஐபிஎல் 2026 ஃபர்ஸ்ட் விக்டரியை நம்மளோட சிஎஸ்கே ஸ்மெல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். பீட் லைக் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அந்த கேம், அதாவது சிஎஸ்கே vs டிசி கேமுக்கான ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் இதில் இருந்து என்னென்னலாம் டேக்அவேஸ் இருக்குது அண்ட் இன்னும் வர கேம்ஸில் இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசி டாஸ் வின் பண்ணாங்க. அதில் மட்டும் எல்லாமே கைகூடி வந்துடுச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் வரல, ருத்ராஜோட ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் ருத்ராஜோட டாஸ். அந்த டாஸை மட்டும் கடவுளேன்ட்டு அதை மட்டும் கொடுத்துட்டா போதும் கைஸ். லைட்டாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, இனிமேல் ஏதாவது பண்ணி அப்படி இப்படி தேத்திக்கிட்டு வந்துடலாம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் டாஸ் அவங்க வின் பண்ணாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ட்ராக் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக், சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராக்காக இருந்துச்சு. பட் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் சஞ்சு சாம்சன் பேசியாகணும். சேட்டா இஸ் பேக் அண்ட் சேட்டா எல்லோவில் விளையாடுறத பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு நாக் விளையாடினாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ருத்ராஜோட ஃபார்ம், நம்ம கேப்டனோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன். பட் இந்த கேம் வின் பண்ணிட்டோம், அதனால அவருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் கைஸ். பிகாஸ் டீமோட கேப்டன் இவ்வளோ பெரிய டீமை லீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 3 கேம் பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க, அதுவும் எவ்வளோ பட்டு மோசமாக தோத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவரோட பேக் ஆஃப் மைண்டில் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவான ஸ்டார்ட் தான் பண்ணார். 18 பால்ல 15 ரன் நம்ம அடித்தார். பவர் பிளேல ஒருத்தவர் மட்டும்தான் ஆடினாரு, அது சஞ்சு சாம்சனை பற்றி தனியாக பேசலாம். பட் ருத்ராஜ் கைக்வாட் பொறுமையாக டைம் எடுத்து ஆடலான்னு பார்த்தாரு, அது கைக்கு வரல. 6வது ஓவர், அதாவது பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே அக்சர் பட்டேல் ஒரு ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அகைன் சொல்கிறேன், இந்த ஒரு விக்ட்ரி பெரிய கான்ஃபிடன்ட் கொடுக்கும் ருத்ராஜ் கைக்வாடுக்கு. தென் நம்மளோட கடை குட்டி சிங்கம் ஆயுஷ் மாத்ரே ஒரு கிளாஸ்ன்னு சொல்லணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கட்டாரமுடான்னு அடிக்கிறாங்க. வரவங்க எல்லாம் பால் 1ல இருந்து அடிக்கிறாங்க. ஒரு பிரியன் ஷாரியா, அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு கிளாஸாக விளையாடி ஒரு இன்னிங்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு பிளேயர் இப்போ இந்த ஜென்சி சர்க்கியூட்ல இருக்கிற ஒரு பிளேயர்னா ஆயுஷ் மாத்ரே. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் இந்தியாவுக்கு அடுத்த லெவலுக்கு இவர் போகணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கலாம். நிறைய பேர் வைபவ் அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அண்டர் ரேட்டடாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மேட்ச் ஆன் மேட்ச். ஆயுஷ் மாத்ரே எப்போ ஆடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறாரு, எப்போ சிங்கிள்ஸ் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுறாரு. ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கிங் பின்னா இருப்பார். அவர் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல போகும்போது ஃபார் இந்தியா பிளே பண்றாரு அப்படின்னா எல்லாருமே அடிக்க முடியாது. ஒரு பிளேயர் இந்த மாதிரி இருக்கணும். அந்த பிளேயர் ஆயுஷ் மாத்ரேவா இருப்பாருன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டிங்ல இவங்க 3 பேரை தாண்டி எதுவுமே இல்லை. அட் லாஸ்ட் சஞ்சு சாம்சன் அவரோட ஃபுல் ஃப்ளோவில் இருந்தாருன்னு வைங்களேன், அவர் அடிச்சுக்கிறதுக்கு பேட்ஸ்மேனே கிடையாது கைஸ். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாக், ஒரு செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் எல்லோ. பெருசாக ஸ்கோரே அடிக்கலை, அடித்தா 100 தாண்டா அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாக் இன்னைக்கு. அகெயின் அந்த ஒரு இந்தியாவுக்காக விளையாடினாரு பாருங்க T20 வேர்ல்ட் கப்பில், அந்த மாதிரி மைண்டை போட்டு விளையாடினாரு. அது நமக்கு தெரிஞ்சுது. சஞ்சு சாம்சன் அந்த மைண்டை போட்டு கிளியராக விளையாடினாரு அப்படின்னா ஆனஸ்ட் டே அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் நடந்தது. நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் யாராவது ஒருத்தவங்க ஃபயர் பண்ணா போதும் கைஸ், இந்த டீம் வேற லெவலில் போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நடந்தது. சேட்டன் இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். இந்த ஒரு பிக் நாக் தான் தேவைப்பட்டதுன்னு சொல்லலாம் கைஸ் மொத்த சிஎஸ்கேக்குமே. அந்த ஒரு நாக், அதுவும் பெரிய பிளேயர் சஞ்சு கிட்ட இருந்து வந்தது, டீமை பெருசா பூஸ்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்களா நம்ம பவுலிங் என்ன மாதிரி இருக்கு, இந்த பவுலிங் வச்சாடா 3 கேம் தோச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. திவால் பிரவேஷ் உள்ள வந்தாரு, எதுவுமே அவருக்கு பேட்டிங்ல வேலையே இல்லை. பட் கேச்சஸ் நல்லா பிடிச்சாரு. ஒரு சூப்பரான பிக் அகில் ஹுசைன் உள்ள வந்தார். நம்ம அகில் ஹுசைனை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம், அகில் ஹுசைன் வரணும்ட்டு. மேட் ஹென்ரியை தூக்கிட்டு அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்தாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல நோ பால்லாம் போட்டாலும் அவர் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். பவர் பிளேல அந்த மாதிரி பவுல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகில் ஹுசைன் ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் 3வது நம்ம நினைச்சே பார்க்காத ஒரு பிளேயர், இவரை பற்றி பெருசாக யாருமே பேசல, குர்ஜப்னீத் சிங் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடுக்காக. பீட்டின் ஒரு சையத் முஸ்டாக் அலியா இருக்கட்டும், இல்லை ஒரு விஜய் ஹசாரேவா இருக்கட்டும், நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். பட் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்த கேமில் அவரோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அட் லாஸ்ட் ஒரு பிளேயரை பற்றி
பேசியே ஆகணும். நம்ம இவங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் அண்டர் ரேட்டடாக ஒரு பிளேயர் மேட்ச் ஆன் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் அவரோட கிராஃபும் ஏறிக்கிட்டே போகுது. அதுதான் தி பிக் மேன் ஜேமி ஓவர்டன். ஜேமி ஓவர்டன் வெறும் 1.5 கோடிக்கு ஒரு ஸ்டீல் பை கைஸ். என்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். அவரோட 100% போடுறாரு கைஸ் ஆன் ஃபீல்டு. ஒரு ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், என்னால் என்ன முடியுமோ 100%ல 200% முடியும் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 3 கேமில் பேட்டிங்கில் பண்ணார்னா இந்த கேமில் தனியாக நின்னாரு, துண்டா நின்னாரு பவுலிங்கில். அகெயின் ஒரு சென்சேஷனல் பவுலிங். நமக்கு அந்த ஒரு ஆல்ரவுண்டர் தான் இல்லை. போன சீசனாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின சீசனாக இருக்கட்டும், பிராவோ போனதுக்கப்புறம் நடுவில் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ்ஸிங். அந்த ஒரு மிஸ்ஸிங் பீஸாக ஜேமி ஓவர்டன் ஃபில் பண்ணிட்டார். நம்புறேன் ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் தான். பிகாஸ் நமக்கு அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த ஒரு சிஎஸ்கேல நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப், ஒரு ஆல்பி மார்க்கெல், டுவைன் பிராவோ, பல வருஷமாக இவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்த ஒரு இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன் வருவார் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஸோ அகெயின் ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். இந்த ஒரு சிஎஸ்கே டீமோட இந்த அளவுக்கு விளையாடுனீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நூர் அகமது ஒரு செம்ம ஃபீல்டிங், பவுலிங்கில் பெருசாக அவரால் இம்பாக்ட் பண்ண முடியல. பட் இது எல்லாமே கான்ஃபிடென்ட் கொடுக்கும் கைஸ். நம்மளை சுற்றி இவ்வளோ விக்கெட் டேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நூர் அகமதுக்கு தெரிஞ்சால் போதும். அதை வச்சு அவரால் கோப் அப் பண்ணிக்க முடியும். பிகாஸ் போன மேட்ச்லாம் பார்க்கும்போது யாருமே தெரியல இவன் விக்கெட் எடுப்பான் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல தெரியல. இப்போ பார்த்தா ஒரு அன்ஷுல் கம்போஜ் அகெயின் டெத்தில் நல்லா போட்டார். ஒரு அன்ஷுல் கம்போஜ், ஒரு ஜேமி ஓவர்டன், கலீல் அகமது அவரை ஃபார்முக்கு வந்துட்டான்னு வைங்களேன். பவர் பிளே பவுலிங் சார்ட்டட். டெத்தில் நமக்கு கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டெத் பவுலிங் நமக்கு இவ்வளோ தான், இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும். அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விக்ட்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.